கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாக நாம் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக செல்லுவோம். இந்த மாதம் பெந்தகோஸ்து மாதமாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்த பெந்தகோஸ்து நாளை நினைவு கூறும்படி நாம் இந்த மாதத்தில் பெந்தகோஸ்ட் டே என்று சில சபைகளிலே நினைவு கூறுகிறார். அப்படி நம்ம சபையில் தான் போன வாரம் அந்த தலைப்பிலே உங்களோடு நான் பேச இருக்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் நம்மை விட்டு சிலர் போகிறது நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நம்மளை விட்டு போகிறது நல்லது. போனால்தான் சில நேரத்தில் அடுத்தபடி நமக்கு மேலே போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும். சில நேரத்தில் அது நமக்கு வேதனையாக இருக்கலாம். சில நேரத்தில் நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு குளோஸாக இருந்தவர்கள், ஐக்கியமாக இருந்தவர்கள் திடீர்னு ஒரு பிரிகிற ஒரு சூழ்நிலை வரும். நம்மளை விட்டு போகிற சூழ்நிலை வரும். சில நேரத்தில் அப்பா அம்மா வயசான காலத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க, என் நேரம் வந்துடுச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க, ஏம்மா அப்படி சொல்கிறீங்க, அப்படி இப்படி சொல்லாதீங்கம்மா அப்படி நம்ம அந்த மாதிரி அந்த பிரியவனை நமக்கு ஒரு வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் நம்மை நம்பி இருக்கிறவர்கள், நம்மோடு கூடவே இருந்து பிரயாணம் செய்தவர்கள் திடீரென்று பிரிவார்கள், நம்மை விட்டு கடந்து போவார்கள். அது சில நேரத்தில் நமக்கு மன கஷ்டத்தை தரலாம். சில தாய் பறவைகள் நீங்கள் பார்த்தீங்கன்றால் அது முட்டையிட்டு கூடு கட்டி முட்டையிட்டு அது அடக்காத்து குஞ்சுகள் பிறக்கும் போது ரொம்ப அக்கறையோடு அன்போடு கவனிக்கும், ரொம்ப அக்கறையோடு கவனிக்கும், விசாரிக்கும். இந்த மாதிரி பிராணிகள் வளர்க்குறவங்க நீங்கள் பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிறையா போதனை வரும். ஏன்னா நான் மீன் வளர்க்குறேன், மீன் குட்டி போடும். அந்த குட்டியை அது எப்படி பாதுகாக்கும், ராத்திரி பகலும் அது பாதுகாக்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த பிள்ளையை அப்படியே பாதுகாக்கும். ஆனால் ஒரு காலகட்டம் அது பெருசாக வரும்போது அப்போ வேறு மாதிரி மாறிடும். அதே போல் பறவைகள் கூட, தாய் பறவைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னே அந்த குஞ்சுகள் நல்ல ரெக்கை எல்லாம் வரும்போது ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்தோன்னே அந்த தாய்க்குருவி என்ன செய்யும், அந்த குஞ்சுகளை கூண்டிலேருந்து வெளியே தள்ளி விடும். பிரிந்து போ அந்த பறவை அந்த பேபி பறவை நினச்சிருக்கோம், என்னடா இவ்வளோ நாளாக என்னை அரவணைத்து பாதுகாத்தாங்க, இப்போ என்னை துரத்தி விட்றாங்க, இப்போ அம்மா என்னை விரட்டி விட்றாங்க. இல்லாவிட்டால் அந்த பறவைக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், சில காரியம் இருக்கின்றது, தாய்க்கு தெரியும். நீ போதும் என்கிட்ட இருந்தது, இப்போ நானும் நீயும் பிரியணும், அப்படி வரும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இங்கே ப்ரைமரி ஸ்கூல் 1ஆப்புலேருந்து 6ஆப்பு வரைக்கும் படித்து அந்த 6ஆப்பு கிளாஸ் முடியும் போது, அந்த சின்ன பிள்ளை காலகட்டத்தில் முடியும் போது ஹைஸ்கூலுக்கு போனோம். அந்த பிரிவு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க அந்த காலம் ரொம்ப என்ஜாய் டேயாக இருந்தது. ஹைஸ்கூல் போனோன்னே என்னோடய நண்பர்கள் எல்லாம் காண போயிட்டாங்க. SMJK புக்கேட்டு சாஸ் அங்கங்கே போயிட்டாங்க. ஹைஸ்கூலில் நான் ஒண்டி தனியாக போயிட்டேன். அப்போ என் கூட இருந்தவங்க எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பிரிவு நான் பிரைமரி ஸ்கூல்லேருந்து மேல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அது பிரிவுன்னு ஒரு காரணமாக இருந்தது. சிலது நம்ம வாழ்க்கை அப்படி நடக்கும். பாருங்கள், மரங்களை பாருங்கள். நம்ம இயற்கை நிறைய காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த மரத்துலேருந்து பல கிளைகள் பிரிந்து விழுவோம், இலைகள் எல்லாம் அப்படி பிரிந்து விழுவோம். அந்த மரம் கவலைப்படன்னு நினைக்கிறீங்க? அந்த மரம் கவலைப்படமா, நான் இந்த இலையெல்லாம் என் உடம்புலேருந்து விழுந்து கொண்டு இருக்கிறதே அப்படின்னு அந்த கவலைப்படமோ? இல்லை. ஒரு புதிதான ஒரு நோக்கத்துக்கு அதுக்கு ஆயத்தமாக இருக்கும். இன்னும் அடுத்த படிக்கு போகிறதுக்கு, அடுத்த ஒரு சீசனுக்கு வருவதுக்கு அது ரெடியாக இருக்கும். அது விழுந்தது கொடுத்து கவலைப்படாதது, விழுந்தது தான், நான் அடுத்த படிக்கு போக போகிறேன்ற அந்த மரம் ரெடியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில பிரிவினைகள் வரும். அது நமக்கு வேதனையாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
தன் சீடர்களிடத்தில் 3 வருஷம் இருந்தார். அந்த 3 வருஷம் அவர்களோடு இருந்தபோது அவர் ரொம்ப நெருக்கமாக, பாசமாக, நேசமாக இருந்தார். திடீரென்று அவர் சிலுவைக்கு போக வேண்டியதாக இருந்தது. மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வருகின்றது. அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் அவர்கள் இடத்தில் அவரை தன்னை வெளிப்படுத்தினார். அவர் உயிரோடு இருக்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பல காரியங்கள் அவர் ப்ரூஃப் பண்ணினார். நீங்கள் பார்க்கலாம். அவர் சொன்னார், என் கையை தொடுங்கள் என்றார். அடுத்தது என் கை இதான் காயம், நீ கை விட்டு பாரு என்றார். அடுத்தது அவர்கள் அப்பயும் சந்தேகமாக இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்குது, ஆகாரம் இருக்கிறதா, கொண்டு வாங்க. அவர்கள் முன்னுக்கே உட்காந்து சாப்பிட்றாரு. ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக இயேசு சில காரியங்களை செய்தார். 40 நாள் அவர் கூட இருந்துட்டார். 40 நாள் கூட இருந்துட்டார். நான் ஆண்டவர் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்களோட இருப்பேன்ட்டார். நான் பிரியும் காலம் வந்து விட்டது, இனிமேல் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சியை தூக்கி போட்டார் பாருங்க இந்த சீடர்கள். அப்போ நினச்சாலும் இயேசு கூடவே இருக்க போகிறாரு, உயிர் தந்துட்டார், எங்களோட தான் இருக்க போகிறாரு. ஆனால் தான் அந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அதில் அவர்கள் இயேசுவண்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இப்பொழுது அல்லவா நீங்கள் அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்தை புதுப்பிக்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் தானே மேசியா, நீங்கள் தானே கிறிஸ்துன்னு காத்திருந்தவர், இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் புதுப்பிக்க போகிறீங்களா, மீண்டும் அதை ராஜ்யத்தை கட்ட போகிறீங்களான்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, அதை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கா, அது உங்களோட பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெருசலத்துக்கு போங்கன்ட்டார். ஜெருசலத்துக்கு போங்கள் என்று சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிற வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போகிறது நல்லது. நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரமாட்டார் என்று சொல்றாரு. இயேசு சொல்கிற வார்த்தையை நீங்கள் அங்கே கவனிக்க வேண்டும். வசனத்தை படிக்கும் போது அவர் சொல்கிறார், நான் போகிறது நல்லது, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம்ன்றார். தட்ஸ் எ குட் ஃபார் யூ. இங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பிரயோஜனம் நான் போகிறது. ஆனால் தான் நம்ம சொன்னேன், சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில பேர் போகிறது நல்லது, அடுத்த படிக்க நீங்கள் போக போகிறீங்கன்னு அப்படி நீங்கள் நினைக்க வேண்டும். இங்கே இயேசுவா தான் சொல்கிறாரு, 3 வருஷம் உங்களோட இருந்துட்டேன், 3.5 வருஷம் எல்லாம் அவங்க நல்லா ஓகே. ஆனால் இயேசு திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறேன், நான் கிளம்ப போகிறேன்ட்டார். நான் போகிறது நல்லது, நான் ஹேவ் டு கோ, நான் போக வேண்டும். என்ன போகாவிட்டால் ஒருவரும் பரிசுத்த ஆவி பெற முடியாதுன்ட்டார். அல்லேலூயா. நான் போவது உங்களுக்கு நன்மை. நான் சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நான் போனால்தான் ஆவியானவர் தேற்றவாளன் உங்களுக்கு தந்தருள்வார், அவர் வருவார் என்று சொல்கிறார். ஏன் இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே? யோவான் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்றார், இன்று முதல் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்கன்ட்டார். இன்று முதல் நீங்கள் என்னை காண மாட்டீங்க, நான் போக போகிறேன், நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரவும் முடியாதுன்ட்டார். அது சீடர்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிருச்சு. என்னடா அவர் போகிறாரு, அவர் இஸ்ரவேல் ராஜ்யத்தை மீண்டும் கட்டுவார்னு நினச்சோம், அவர் தான் உயிர் தந்துட்டார், இனிமேல் நம்மளோட செட்டில் ஆகிடுவார் பூமியில். அப்படியே நம்ம 40 நாள் இருந்துட்டார், இன்னும் கொஞ்சம் கூட நாள் இருக்கலாமேன்னு நினச்சி இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அடிமை தினத்தில் அவங்க ரோமருடைய ஆட்சியில் இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் தான் காத்திருக்கிறாங்க, இப்பயும் காத்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோ நான் போக போகிறேன்ட்டார். போக போகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் போடுறது மிக மிக முக்கியமான ஒன்று என்று இங்கே பார்க்கின்றோம்.
ஏன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் போகிறது நல்லது என்று ஏன் சொல்லியிருக்கிறார்? நான் போனால் தான் பரிசுத்த ஆவி வருவார்னு ஏன் சொன்னார்? பிரியமானே, பழைய ஏற்பாடிலும் சரி, புதிய ஏற்பாடு சில பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் வந்து போனார். ஒரு குறிப்பிட்ட சிலரை, குறிப்பிட்ட ராஜாவை, ஆசாரியனை தெரிந்து கொள்ள சில பேரை அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் மேலே இறங்கி அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து அதை செய்து முடித்து அந்த நோக்கம் முடிஞ்சோன்னு கிளம்பிட்டார். அப்போ பழைய ஏற்பாடில் அவர் சிலர் வந்து போனார், வந்து போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாடில் ஒரு காரியம் நடந்துச்சுங்க. புதிய ஏற்பாடில் ஒரு காரியம் நடந்தது. நீங்கள் மேத்யூ 3ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் அங்கே இயேசு சொல்கிற ஒரு முக்கியமான காரியத்தை, ஏன் இயேசு அப்படி சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் போனால் தான் பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று ஏன் சொன்னார் என்றால், இந்த இடத்துல ஒரு முக்கியமான வசனத்தை பார்க்கணும். மேத்யூ 3ஆம் அதிகாரம் 16 வசனம். இயேசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். தேவ ஆவியானவர் புறாவை போல யோவான் பார்க்கிறாரு. புறாவை போல தேவ ஆவியானவர் இறங்குகிறார். புறா இதுக்கு அடையாளம் என்றால் தூய்மை. அடுத்தது சமாதானம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருகிற தேவன். அவர் மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் புறா என்று சொல்லும்போது பரிசுத்தமும், அடுத்தது சமாதான சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கவே அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ புறாவின் ரூபத்தில் இறங்கி வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன நடந்தது என்றால், பைபிள் சொல்லுது, ஆங்கிலத்திலையும் சொல்லி இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஆன் ஹீம், அப்பான் ஹீம் அப்படின்னு இருக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் மேலே முழுமையாக இறங்கி தங்கிவிட்டார். அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் பூரணமாக இறங்கிவிட்டார். பரலோகத்திலிருந்து இதே பிதானவர் அனுப்பிட்டார். இவன் நேசகுமாரன் முழுமையான ஆவியை இயேசு மேலே ஃபுல்லாக நிரப்பி விட்டார். அவர் மேலே மட்டும்தான் இருந்தார். அதான் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படுது, the spirit of the Lord shall rest upon him அப்படின்னு போட்டிருக்கு. ஏசாயா 11:2 the spirit of the Lord shall rest upon him அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேலே ஆவியானவர் தங்கிட்டார். அவர் மேலே தங்கிட்டார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு சொல்கிறார், ஐசையா 11:2 வசனத்தை அங்கே சொல்கிறார், தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறான்ட்டார். ஒன்லி ஜீசஸ், இயேசு கிறிஸ்து மேலே மட்டும்தான் பூரணமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். சீடர் மேலே அல்ல, யார் மேலேயும் அப்போ இல்லை. பழைய ஏற்பாடு வந்து போனார். ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு மேலே தங்கிட்டார். டிசெண்டிங், ரெஸ்டிங் அப்படின்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்கும். அதோடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் இயேசுக்கிட்ட முழுமையாக தங்கிட்டாராம். அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக அவர் மேலே பரிசுத்த ஆவியும் வல்லமையும் அதிகமாக நிரப்பினார். இன்னொரு அருமையான ஒரு வசனம் இருக்கும். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தாராம். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு நோ லிமிட்டேஷன். அப்போ இயேசு மேல் இருந்த ஆவியானவர் கொஞ்சம் இறங்கி போல முழுமையாக அளவில்லாமல் இயேசு அப்படி நிரப்பிட்டார். அப்போ இந்த உலகத்தில் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் முழுமையாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராக காணப்பட்டார். அப்போ இயேசு அவருக்குள்ளே மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதான் இயேசு சொல்கிறாரு, நான் போகிறது நல்லதுன்றார். நான் போகாவிட்டா பரிசுத்த ஆவி வரமாட்டார். ஏன்னா அவர் தான் ஏன் மேலே இருக்கிறாரு.
எத்தனை பேர் விளங்கிருச்சு? ஏன் இயேசு அங்கே சொன்னார் இப்போ புரிஞ்சிருச்சா? ஐ நீட் டு கோ, ஐ ஹேவ் டு டிபார்ச், ஐ ஹேவ் டு கோ, ஐ மஸ்ட் லீவ். நான் போகாவிட்டால் ஆவியானவர் வரமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இயேசு சொல்கிறார் பாருங்க, நான் போகிறது நல்லது, அது உங்களுக்கு பிரயோஜனம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு பிரயோஜனமான காரியம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இங்கே இருக்கிற யாவருக்கும் ஒரு குட் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிரயோஜனம் என்னவென்றால் பரிசுத்தாவிலே நிரம்பி இருப்பது. இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் மேல ஆவியானவர் இருப்பது மிக மிக நல்லது. ஒரு ஆள் கூட நீங்கள் பரிசுத்தாவி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் பரிசுத்தாவி அருளும்படி தான் பெந்தகோஸ்து நாள் உண்டானது. அல்லேலூயா. அது உங்களுக்கு பிரயோஜனம். நான் போகாவிட்டால் ஆவியானவர் வரமாட்டேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு பிரயோஜனம், நமக்கு ஒரு நன்மை என்னன்னா ஆவியானவர் நம்மோடு இருப்பது. இங்க இருக்கிற எல்லாரும் நீங்கள் எத்தனை பேர் பரிசுத்தாவி உங்கள் மேலே இருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்? Do you have the Holy Spirit? ஆவியானவர் உங்களோடு இருக்கிற அடையாளங்களை நீங்க பார்க்க முடிகிறதா? நிச்சயமாக நீங்க உணர முடியும். ஆவியானவர் இருக்கிறவர்கள் நிச்சயமாக உங்களால் உணர முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1:8-9 படிச்சு பாருங்கள். 8-9 அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8-9. அங்கே என்ன நடக்கின்றது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நான் எப்படி பலமாக இருந்தேனோ, நான் எப்படி வல்லமை கொண்டு காரியங்களை செய்தேனோ அந்த பலன் உங்கள் மேலே வரும். அந்த பலன் உங்கள் மேலே வரும். அதே பலத்தை அவர் சொல்ல வருகிறார். அடுத்தது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அப்படி சொல்லி அடுத்தது என்ன நடக்கின்றது? இவைகளை அவர் சொன்ன பின்பு இவைகளை அதாவது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அவர்களோடு இருந்து கடைசி நாள், அந்த நாள் தான் எடுக்கப்படுற. அப்பதான் இதை சொல்றாரு. இவைகளை அவர் சொன்ன பின்பு, இவைகளை அதை சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசு என்ன செய்ய நடந்தது? உயர எடுத்துக் இயேசு அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இயேசு அப்படியே பரத்திலே வானத்திலே அப்படியே எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எப்படி ஏரோப்ளேன் போகும்போது அப்படியே மேகத்துல போய் திடீர்னு மறைஞ்சு போகுது, அதே போல ஆண்டவர் எங்க எடுக்கப்பட்டாரு? மேகத்துக்குள்ளே அப்படியே வானத்துக்கு அப்படியே எடுக்கப்படுகிறார். அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? பைபிள் சொல்லுது கலிலேயா மக்கள் அங்கே 500 பேர் அவர் அப்படியே பார்க்குறாங்க. 500 பேர் அப்படியே பார்க்குறாங்க. இயேசு அந்த இடத்துல கலிலேயா இடத்துல இந்த காதலன் சொல்கிறாரு, பரிசுத்தாவி எவ்வளவு முக்கியம் என்று அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில் நீங்கள் ஜெருசலத்தில் போய் காத்திருங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே அவரை டேக் ஆஃப் பண்ணுறாரு. அப்படியே டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நடக்குது அடுத்தது? அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், அந்த 500 பேர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்திலே அவர் எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. மறுபடியும் வருவார். சர்ச் மரணாதா என்றால் இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஆதி சபை இவர்கள் இயேசுவை தரிசனமாக பார்க்குறாங்க. இயேசு எடுக்கப்படுறது அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அறிவிப்பு? இயேசு மீண்டும் வருவார்.
எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அவர் அப்படியே வருவார். சபை அன்றைக்கு எப்படி தான் இருந்தது? அந்த நாள் கூட சபை, they are ready for Jesus. அவங்க இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுகிற சபையாக இருந்தது. they are preparing themselves to meet Jesus again. அந்த காலம் அப்படி தான் இருக்கிறது. அவர்கள் இயேசு வருவார்னு சொல்லிட்டார தேவதூதர்கள், அதனால் வந்துடுவார்னு சொல்லி சபை பரிசுத்தமாயிடுச்சு. சபை பிரேயல் நின்றுச்சு. சபை ஒற்றுமையாக இருந்தது. ஏன் சொல்லுங்க? இயேசு வரப்போகிறார். அந்த தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. இன்றைக்கி ஏன் இயேசு வரல? இன்னும் தாமதமாக இருக்கார். ஏன் தெரியுமா? ஏன் இயேசு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் வரல சொல்லுங்க? we are not ready. we are not ready. ஏன் அவர் இன்னும் வரல சொல்லுங்க? சுவிசேஷம் பூமி எங்கும் ஒன்று ரீச் பண்ணலை. அவர் மீண்டும் வரும்போது யாரை அவர் எடுப்பார் தெரியுமா? பரிசுத்த ஆவியால் முத்திரை செய்யப்பட்டவர்கள் மட்டும்தான் கிளம்புவாங்க. பரிசுத்த ஆவி இல்லை, டேக் ஆஃப் பண்ண முடியாது. பக்கத்தில் பார்த்தாங்க, டு யூ ஹேவ் ஹோலி ஸ்பிரிட்? நோ ஹோலி ஸ்பிரிட், நோ டேக் ஆஃப். சர்ச் ஹோலி ஸ்பிரிட் இல்லை, நீங்கள் போக முடியாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், கம் டு சர்ச் வித்வுட் த ஹோலி ஸ்பிரிட். உங்களை பரிசுத்த ஆவி இல்லை, அந்நிய பாஷை பேசலை, தேவனால் வழி நடத்தப்படலை, அனுபவங்கள் நமக்கு இல்லாவிட்டால் அவர் வரும்போது நீங்கள் எடுக்கப்பட முடியாது. எங்கள் பைபிளில் எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்பு நாளுக்காக முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாப் கொடுத்தாச்சு. என்ன சோப்பு? ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற அடையாளப்பட்டவங்க எல்லாம் அவங்க ஏவன் வரும்போது எடுக்கப்படுவார்னு போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர் ஒவ்வொருக்குள்ள. இந்த 500 பேரும் அவர்கள் இயேசுவை எடுக்கப்படுறதை பார்த்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? இங்கே தான் கிளைமேக்ஸே வரும்போது ஆண்டவர் சொன்னார், ஜெருசலேத்தில் போய் காத்திருங்கன்னு. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? எத்தனை பேர்? அப்போ மிச்சம் எங்கே? பக்கத்தில் கேளுங்க, மிச்சம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க மிச்சம் எங்கே போயிருக்காங்க? 500 பேர் பார்த்தாங்க, 120 பேர் தான் ப்ரேயரில் இருந்தாங்க. மற்றவங்க எங்கே? கேளுங்க, மற்றவங்க எங்கே? அவங்க சொல்லிட்டு போனாங்களா உங்களுக்கு? அந்த 500 பேர் எங்கேங்க? நீங்கள் எதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் அந்த 500 பேர் வந்து இயேசுவை முகமுகமாக கடவுளை பார்த்தாங்க, உயிர்த்தெழுதலை பார்த்தாங்க, அவர் உயிரோடு இருக்கிறத பார்த்தாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். பாருங்க, 500 பேருக்கிட்ட ஒரே வேளையில் தரிசனமானார். இந்த இடம் தான் கலிலேயா, இங்கே தான் கலிலேயா, இங்கே தான் அந்த காரியம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 500 பேர்கிட்ட தரிசனம் ஆனார். ஆனால் மிச்சம் 120 பேர் தான் இருந்தாங்க. பாருங்க, எப்போதும் இது வந்து ஒரு விதமான சூழ்நிலை தான். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட எப்போதும் சிலராக தான் நிற்கிது. 1000 பேர் இருந்தால் பிரேயருக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள். 500 பேர் இருந்தால் பிரேயருக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள். 100 பேர் இருந்தால் பிரேயருக்கு எத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் பாருங்களேன். அப்பயே நடந்துருச்சு. வாசிங்க தொடர்ந்து அந்த வசனம். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். சிலர் பார்த்தாங்க இயேசுவை, பார்த்துட்டு அவர் வர தாமதம். சில பேர் சொல்கிற மத்தியில வசப்பட்டு மறைச்சிட்டாங்க. அந்த 500 பேரில் அவங்க எல்லாம் பார்த்தாங்க. இந்த 500 பேரில் சில பேர் வந்து இயேசுவை கண்ணால் பார்த்தாங்க, இயேசு பேசுனதான் கேட்டாங்க. அவங்கள குறித்து இந்த 500 பேரை குறித்து ஒவ்வொரு வசனம் இப்படி சொல்லுது. அது நீங்கள் மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். அவர் அங்கே தான் நடக்குது, அந்த சம்பவம் அங்கே தான் நடக்குது. அவர்கள் பணிந்து கொண்டார்கள் இயேசுவை. சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இதுதான் பிரச்சனை. இயேசு உயிரோடு வந்துட்டாரு.
அதில் சில கூட்டம் வந்து பணிந்து கொள்கிறாங்க. அது ஒரு கூட்டம் எப்போதும் ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. இன்னும் சில கூட்டம் சந்தேகத்தோடு தான் உட்காந்துருக்கும். அங்கே போட்டிருக்கு பாருங்க, அவருக்கு சிலர் வந்து சந்தேகம். நான் நினைக்கிறேன் அதனால தான் அந்த கூட்டத்தில் இல்லை. நம்ம போல் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிற அவங்களுக்கு கிடைச்சி நேரம் ஆண்டவரை நேராக பார்த்து அது உயிர்த்தந்தில் பார்த்தோம். அப்பையும் நம்பலை, அப்பையும் சந்தேகம். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் கண்டபோது அவர்கள் இயேசு சொன்னார், அவங்ககிட்டலாம் சொன்னார், நான் கட்டளையாக சொல்கிறேன், ஜெருசலத்தில் போய் காத்திருங்கன்னாரு. அப்பையும் இவங்க காத்திருக்கலை. ஏன் அவங்க காத்திருக்கலன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது தான் நான் விளங்கி கொண்டேன். இதுக்கு என்ன காரணம் என்றால், சில பேர் பரிசுத்த ஆவியை பற்றி ஆர்வமே இல்லை. நோ interested about Holy Spirit, receiving Holy Spirit, anointing Holy Spirit, speak in tongues. ஆவியானவரை குறித்து ஒரு ஆர்வமே இல்லை, ஒரு வாஞ்சியே இல்லை அவங்களுக்கு. ஆனால் 120 பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய தாகத்தோடு அப்பர் ரூமுக்கு போயிட்டாங்க. ஆனால் மற்ற நபர்கள் எல்லாமே ஆவியானவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி பிரியமானவர்கள், உங்களை பார்த்து கேட்குற எத்தனை பேர் இங்கே ரியலி நீங்கள் வந்து ஒரு தாகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது? ஹோலி ஸ்பிரிட் எனக்கு வேண்டும், ஆண்டவரே என்னை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே நீங்கள் வரணும்னு எத்தனை பேர் நீங்கள் ரியலி இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க? தாகம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் இறங்குவார், தாகம் இல்லாத மேலே இறங்க மாட்டார். அப்போ இந்த இயேசு சொன்ன வார்த்தையை கூட அவளுக்கு சீரியஸாக படலை. அந்த 500 பேர் அவங்க என்ன பார்த்தீங்கன்றால், அவங்க இட்ஸ் நாட் டேக்கிங் சீரியஸ் அபவுட் ஹோலி ஸ்பிரிட், நாட் இன்ட்ரெஸ்ட். அவர் ஆர்வம் இல்லை பரிசுத்தாவியை பற்றி. அவர்கள் இன்றைக்கி சபைகள்லாம் பரிசுத்தாவை பற்றி ஆர்வம் குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா? மிரிக்கல், ஹீலிங், பாடல், துதி அப்படின்றாங்க, நல்லது தான். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் அனௌண்டிங், அந்த ஹோலி ஸ்பிரிட்டை ஃபீல் பண்ணி வாழ்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி நாளுக்கு நாள் குறைஞ்சிருச்சு. எத்தனை பேர் நீங்கள் அதை அறிந்திருக்கீங்க? அல்லேலூயா. ஸோ அவங்களுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆர்வத்தை அங்கே பார்க்க முடியல. ரியலி இது நாட் இன்ட்ரெஸ்ட் இன்னும். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் போகிறது நல்லது, அது உங்களுக்கு புரோஜனம்னு சொன்னார், அது உங்களுக்கு குட்னு சொன்னார். ஆனால் அது கூட அவங்க எடுக்கலைங்க. யாராச்சும் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் போகிறது நல்லதுப்பா, இன்னைக்கு நான் போனேன்னா உனக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்றா நம்ம தான் முதல் லைனில் நிற்போம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இட்ஸ் குட் ஃபார் யூ, இது உங்களுக்கு புரோஜனம், நான் ஆவியான வரப்போறாருப்பா, உங்களுக்கு இது முக்கியப்பா, இன்றைக்கி போய் காத்திருங்கன்னாரு. தேர் நாட் இன்ட்ரெஸ்ட். தேவை நமக்கு நன்மை கொடுக்க விரும்புகிற வாழ்க்கையே மாறிவிடும். பரிசுத்தாவி வந்தால் எல்லாமே ஒரு இயற்கைக்கு சூப்பர் நேச்சுரல் நடக்கும். ஆனால் பீப்பிள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட். ஆண்டு சொல்ல உங்களுக்கு நன்மை வரும். என்ன நன்மை? அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பவர் ஆஃப் காட். இந்த பலன் என்ன தெரியுமா? நன்மை என்ன தெரியுமா? ஆண்டு சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து ஒரு பவர் உங்கள் மேலே வரும் என்று சொன்னாருங்க. சாதாரணமான காரியம் இல்லை. அங்கே சொல்லியிருக்கிறாரு, மேலே வந்து ஒரு தேவனின் பரமபிதா வாக்கு பண்ணின அந்த உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார் என்று சொன்னார். அந்த நன்மை இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் மேலே பரிசுத்த ஆவியின் வல்லமை பரலோகத்திலிருந்து உங்கள் மேலே இறங்க வேண்டுமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இறங்கி விட்டார். இன்னும் பரலோகத்திலிருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க, வாரும் வாரும்னு. அவர் இறங்கி விட்டார். எப்போ தெரியுமா அவர் எடுக்கப்படுவார்? சேச்சு எடுக்கப்பட்டவனு தான். கிருபை காலம் முடிஞ்சவன பரிசுத்த ஆவி நோமோ. அது வரைக்கும் ஆவியானவர் இங்கே தான் இருக்கிறார். ஆனால் மக்கள் அவரை தேட வேண்டும். அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நம்மிடத்தில் வருவதற்கு நம் தாகமாக அவரிடத்தில் நாம் தேடுவோம் என்றால் பைபிள் சொல்லப்பட்டு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். எதை தேடுறோம், எதை கொடுக்கப்படும்? பரிசுத்த ஆவியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த வசனத்தை அங்கே குறிக்கின்றது. அல்லேலூயா. அப்போ உன்னதமான பலன், இது சாதாரணமான மனிதனுடைய பலம் அல்ல, உன்னதமான கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே வரும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த உன்னதமான பலன் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது என்னதமாக நடக்கும்? நீங்கள் தேவனுடைய கரத்தில் செயல்படுகிற கருவியாக மாறிடுவீங்க. இதுதான் பிசாசுக்கு பிடிக்காது. இதுதான் பிசாசுக்கு பிடிக்காது. இன்றைக்கு நான் சொல்ல, இங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் தேவன் கரத்தில் இருக்க கருவியாக இருந்தால் எப்படி இந்த காஜாம்பட்டணம் மாறிவிடும்? ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர், ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்தில் இருக்க விரும்புகிறேன்,
when you are in the God's hand நீங்க இருந்தீங்கன்னா you become an instrument for him. தேவன் உங்களை பயன்படுத்துகிற ஒரு கருவியா நீங்க மாறி விடுவீங்க. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுங்க. ஆவியானவர் பிதானவர் நமக்கு பரிசு கொடுத்துருக்கிறாரு. உலகத்திலே சிறந்த பரிசு இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா அவருக்குள்ள தான் எல்லா கிஃப்ட்டும் இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுக்கணும், சுகமளிக்கிற கிஃப்ட், வரம் கிஃப்ட் அவர் தான் கொடுப்பாரு. அவர் தான் கொடுப்பார். ஒரே ஆவியானவர் எல்லாருக்கும் அவர் விருப்பம், அவரோட விருப்பம் யாருக்கு கொடுக்குறேன்னு பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவர் விருப்பம். ஹீலிங் வேணுமா அவர் தான் கொடுக்கணும். அவருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், அவர் கொடுப்பார். ஆனால் ஒருவர் தான், ஏன்னா அவரே கிஃப்ட். எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவி கிஃப்டாக அவர் அணைச்சிக்கிங்க. மை கிஃப்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு பலன் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு கிஃப்டாக மாறிடுவீங்க. அது மட்டுமல்ல, அந்த வல்லமை என்ன செய்யும் என்றால் ஆயுத சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் இது உங்களுக்கு புரோஜனம் என்று சொல்கிறாரு. அது என்ன புரோஜனம் என்ற அன்பானவர்களே, நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆவியானவர் உங்களை மாற்றி விடுவார். யூ வில் பி ஹோலி ஃபார் காட். என்ன பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமானவர். ஆமென். அதுதான் புறாவை ரூபத்தில் வந்தார். அது எதை காட்டுகிறதுன்றா பரிசுத்தத்தை காட்டுகிறது. ஆமென். 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ராஜாக்களும் நீங்கள் பரிசுத்த ஜனங்களாக ஆசாரிகளாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம யாரு? பரிசுத்த ஜனங்களா. எப்படி வந்தது? இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் பரிசுத்தமாக வாழ்வார்கள். அப்போ ஆவியானுடைய பலம் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்குது என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு தருகிறார். அதை இயேசு சொல்ற ஆவியானவர் உங்களுக்கு வருவது மிக பிரயோஜனம். என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ள, வருகிற எல்லா தீமை, எல்லா அடிக்ஷனை நாம் ஜெயம் கொள்ள. ஆனால் தான் அடிக்கடி மற்றவங்களை நீங்கள் பார்க்கும்போது சில நேரத்தில் சொன்னால் அது வேலை செய்யாது, இது விட்டுருங்க, அது செய்யாதீங்க அப்படி சொல்லுவீங்க. அது நடக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவி வந்தால் தான் விடுதலையே வரும். அல்லேலூயா. நம்ம சொல்கிறதுனால வராது. நம்ம இன்றைக்கி சொல்லுவோம், கொஞ்சம் ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க, திரும்ப பிரச்சனை ஆயிரும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுடைய வாழ்க்கையில் என்ன செய்து வரும் அற்புத அடையாள பிசாசு துரத்துறது அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவார். அல்லேலூயா. ஒரு புதுமையான நம்ம வாழ்க்கையில் ஒரு புதுமையான காரியங்களை செய்கிறார். அதுதான் இயேசு சொல்கிறார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. அடுத்தது சொல்கிறார், நான் போகிறது நல்லது, ஏன்னா அப்போ தான் நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருப்பீங்கன்றார். அல்லேலூயா. என்னவா இருப்போம்? நான் போனால் தான், இல்லாட்டி என் பின்னாலே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி என் பின்னாலே இருப்பீங்க. நான் கிளம்புனா நீங்கள் அடுத்தது ஒரு புரோஜனம் உங்களால் இருக்கா, நீங்கள் பூமியை ட்ராவல் பண்ண போகிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெருசலேமில் மட்டுமில்லை, இங்கே உட்காந்துக்கிட்டு குண்டு சத்தி குதிரை ஓடாதீங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்பணும், யூதாவுக்கு போகணும், சமாரியாவுக்கு போகணும். அது மட்டுமில்லை, டிக்கெட் ஏறி கப்பல் எடுத்து உலகம் எங்கு போகணும், அதுதான் நன்மை அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியை உங்கள் மேலே வரும்போது அல்லேலூயா, ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கும்போது பிரியமானவர்களே சாட்சியாக நம்மளை மாற்றி விடுவார். ஆமென். நீங்கள் சாட்சியாக இருக்கும்போது நீங்கள் போகிற இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் உண்டாகும். நீங்கள் காலையில் ஒரு சகோதரன் எனக்கு கால் பண்ணார். நான் ஜஸ்ட் கடையில் உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சில காரியங்கள். அவர் ஒரு வாரம் கொஞ்சம் நாட்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கி காலையில் பேசி, பாஸ்டர் ரவி நீங்கள் என்னென்னமோ வார்த்தை சொன்னீங்க, எனக்கு திரும்ப சொல்லுங்கள், எனக்கு இன்றைக்கி உங்கள் நினைவு வந்துச்சு, ஐ வாண்ட் டு மேக் டிக்டாக், நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் டிக்டாக்கில் போடலாமான்னு கேட்டார். தாராளமாக போடுங்க. உட்காந்து உங்கள் லைஃபு நீங்கள் யாராச்சுக்கிட்ட உட்காந்துங்க இம்பேக்ட் வரணும். யாராச்சுக்கிட்ட உட்காந்து அவங்க மனநோயாக போகக்கூடாது, மன உடைந்து போகக்கூடாது. நீங்கள் யார்கிட்ட உட்காந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் புறப்பட்டு செல்லணும். அவங்ககிட்ட உட்காந்துருந்தேன், ஏதோ நடந்ததுன்ட்டு தான் நீங்கள் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவர் சாட்சியாக மாறிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் போன வாரம் ஒரு வீட்டு கூட்டத்தில் இருந்தேன். அந்த வீட்டு கூட்டத்தில் சமாரியா பெண்ணை பற்றி பேசப்பட்டது. யோவான் 4ஆம் அதிகாரம் நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் உட்காந்து இருக்கும்போது எனக்கு ஒரு வசனம் அப்படியே ஹைலைட்டாக வந்துச்சு. ஒரே ஒரு வசனம் அங்கே ஹைலைட்டாக வந்துச்சு. அந்த வசனத்தை நீங்கள் இப்போ பார்ப்போமா, என்ன மாற்றம் நடந்ததுன்னு பாருங்கள். ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எப்படி மாறிடுவாங்கன்னு இங்கே காட்டுறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28 வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 25லேருந்து. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி,
கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது என்று அவருடனே பேசுகிறதற்கு ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு தன் குடத்தை இதான் முக்கியம். இங்கே தான் பாயிண்ட் இருக்கு. அவர் கூட வச்சிருந்தா. இதுதான் அவருடைய வாழ்க்கை, இதுதான் அவருடைய எல்லாமே. ஒரு குடத்தை தூக்கிட்டு, பெண்கள் குடம் தூக்கிட்டு போவாங்களே பார்த்துருங்க. இப்போ எந்த குடையும் யாரும் தூக்குறது இல்லை. அந்த டயத்தில் அவர் என்ன சொன்னீங்க? குடமா அவர் தூக்கிட்டு இருந்தா இயேசுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இயேசு சொன்னார், நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நான் மேசியா வருவோம்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் இயேசு சொல்கிறாரு, உன்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறது நான் தான் அப்படின்ட்டார். இதுக்கு முன்னே அவர் தண்ணி எடுக்க தான் வந்தா, வீட்டிலேருந்து வரா. அப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு பேசுகிறாரு, நான் கொடுக்குற தண்ணி உனக்கு தாகம் உண்டாகாது. யாக்கோப்போடு நீங்கள் பெரிய ஆளா? ஒரு நாள் அந்த கேணியில் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இதில் தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். நீ இன்னும் வேறு தண்ணி கட்டுற? உங்கள்கிட்ட என்ன தண்ணி இருக்குது? ஏசுனா நான் கொடுக்குற தண்ணி உனக்கு தாகம் உண்டாகாதுன்றார். அப்படியா? எங்கே குடமை காணும் உங்களுக்கு? இயேசுவே தான் அந்த குடம். இயேசு தான் அந்த குடம். உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்கிறாரு, குடத்தை எங்கே குடமை காணும்? அப்போ ஏசு, நான் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அந்த நபர். உடனே எதை நம்பி இருந்தாலோ, எது அவருடைய எதிர்காலம் நினைத்தாரோ, எது அவருடைய பழைய வாழ்க்கையோ, எது அவருடைய அவமானமோ, எதை நம்பி உலகம் என் தேவை சந்திக்க முடியாத உடனே கீழே வச்சுட்டோம். உடனே கீழே வச்சோன்னே இன்றைய அவருடைய நடை இயேசுக்காக ஆரம்பிச்சிருச்சு. எந்த அவர் வாழ்க்கையில், நம்மளோட வாழ்க்கையில் ஏன் நம்ம ஆண்டவருக்காக மூவ் பண்ண முடியல தெரியுமா? நம்ம ஒரு சில எல்லாரும் ஏதோ ஒரு குடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு எல்லாம் வச்சு தூக்கிட்டு இயேசுக்காக ஓட முடியல. ஏன்னா நம்ம தான் தூக்கி கொண்டு இருக்கிறனால. ஆனால் ஆண்டவருக்காக நம்மளால் ஓட முடியல. இயேசு சொன்ன, நான் கொடுக்குற தண்ணி உனக்கு தாகம் உண்டாகுதுன்னு சொன்னோன்னே இயேசு என்ன தண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னார் தெரியுமா, நான் பேசி கொண்டு இருக்கிற மேசியா நான் தான் சொன்னோன்னே இயேசுவின் வார்த்தை. இயேசு சொன்னார் யோவான் 6ஆம் அதிகாரத்தில், நான் பேசுகிற வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்குன்ட்டார். அங்கே தான் அந்த பவர் இருக்குது. அவள் இயேசு சொன்னதை அப்படியே கேட்டுட்டான். அவர் சொன்னார் நான் தான் மேசியான்னு சொன்னோன்னே அந்த ஜீவ ஊற்று அவருக்குள்ளே வந்துடுச்சு. அந்த ஜீவ ஊற்று உடனே அவருடைய வாழ்க்கை, இனிமே என் எதிர்காலம், நான் நம்பியிருந்த குடம், என் எதிர்காலம், என் எல்லாமே, என் குடும்ப தேவைகள், இனி என் வீட்டில் வர தண்ணி, இனி நான் இதை தான் நம்பியிருந்தேன், எல்லாம் கீழே வச்சுட்டேன். இது இனிமேல் என் வாழ்க்கை இல்லை. உடனே கிராமத்துக்கு ஓடுறான். ஏன் சொல்லுங்க? அவளுக்குள்ள ஜீவ ஊற்று வந்துருச்சு. இயேசு சொன்ன, நான் ஜீவ ஊற்று உனக்கு கொடுப்பேன். அந்த ஜீவ ஊற்று இயேசுவின் வார்த்தையை நம்பினா பாருங்க, அது அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கிராமத்துக்கு ஓடுறா. எதுக்கு ஓடுறா தெரியுமா? அவர் ஆண்டவரால் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக மாறிட்டான். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப பாரம், வேலை பாரம், பலவிதமான பாரத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நாம் ஆண்டவருக்காக ஓட முடியாது. கீழே வச்சாதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வரும். அந்த வசனத்தை நான் படிக்கும் போது அந்த குடம் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. அவள் ஏன் கீழே வச்சா? பைபிள் பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்தை எழுதும் போது அது ஆச்சரியமாக தான் எழுதியிருக்கிறான். அவர் அதை அது முக்கியம் இல்லை தானே. அந்த குடம் அது முக்கியம் இல்லை, ஆனால் அதுதான் அவருடைய வாழ்க்கை. ஏன்னா இது தண்ணி போய் நான் வீட்டுக்கு கொண்டு போய் சமைக்கணும்,
குளிப்பாட்டணும், துணி துவைக்கணும், எல்லாம் அந்த தண்ணி தான். இனிமேல் இதுதான் என் தேவை, இந்த உலகம் தான் என் தேவை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இனிமேல் எல்லாம் கத்திரிக்காய் எனக்கு வேணாம், இனிமேல் ஆண்டவர் தான் என்று சொல்லி வாழ்க்கையை திருப்பி விட்டான். நான் நம்புகிறேன் அந்த வில்லேஜில் அவர் தான் சுவிசேஷகராக ஒரு அப்போஸ்தலராக மாறி இருப்பான் நான் நம்புகிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் போய் சுவிசேஷம் சொன்னோன்னே எல்லா கிராமமே இயேசு அண்டை வந்து ரசிக்கப்பட்டான். அல்லேலூயா. எப்பொழுது அவருக்குள்ள அந்த ஜீவ ஊற்று வரும்போது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அன்பானவர்களே நாம் என்னவாக இருப்போம்? சாட்சியாக மாறிடுவோம். அல்லேலூயா. சாட்சியாக மாறிடுவோம். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த 500 பேர் வந்து பாருங்க, அவங்க பரிசுத்த ஆவிக்கு காத்திருக்காமல் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பரிசுத்த ஆவி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்தது ஏன் என்று கொஞ்சம் யோசித்திருக்கா, ஏன் இந்த 500 பேர் அந்த 20 பேர் கெதர் பண்ணுற அந்த ரூமில் இல்லைன்னு. அடுத்தது ஏன்னா இயேசு சொன்னார்ல, நீங்கள் போய் என்னது ஜெருசலத்தில் என்ன மனுஷனுக்கு பிடிக்காது என்ன சொல்லுங்க, அதான் அவங்க காண போயிட்டாங்க. எனக்கு ஒரு அம்மா ஃபோன் அடித்தாங்க, நான் ஒரு நபரை கூட்டிகிட்டு வரேன், அவங்க அந்த போன வாரம். ஆனால் அவங்க கேட்டாங்க, நான் காத்து இருக்கணுமா சுகத்துக்கு, இல்லை வரிசையில் நிற்கணுமா, நேரம் எடுக்குமா அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆளை கூட்டி வரேன், ஆனால் அவங்க இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன, நான் சபைக்கு நான் வரேன் இந்த மீட்டிங்க்கு, ஆனால் காத்து இருக்கணுமா? வந்தோடனே அந்த ஊழியக்காரன் என் தலையில் வச்சு உருட்டி எனக்கு ஒரு சுகத்தை தந்தோடனே நான் கிளம்பிட்டு போயிடுறேன், அந்த மாதிரி எனக்கு இருக்குமா அப்படி கேட்டாங்க. காத்து இருக்கணுமா அப்படின்னா உடனே கடவுள் எனக்கு இன்ஸ்டன்ட் மேகி மீ மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு அவசர வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வந்துடுவார். ஆண்டவர் சொன்னார் இப்போ காத்துருங்கன்னாரு. அப்போ மனுஷன் வந்து காத்து இருக்கிற விருப்பமே இல்லை, அந்த ஆசை அவங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்குது. இப்போ இவங்க காத்திருக்கலை. அப்போ கேட்டாங்க, நான் காத்து இருக்கணுமா? நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. அப்போ நம்பர் வாங்கும்போது சொல்லுங்கள், நான் காத்து இருக்கணுமான்னு கேளுங்க. என்னது, உங்கள் நம்பர் கொடுப்பாங்களே, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், நான் உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, அப்படியே காத்திருந்து 2 ஹவர் 3 ஹவர் காத்திருந்து ஹாஸ்பிட்டலில் அப்புறம் டாக்டர் வந்து பரிசோதிச்சுட்டு இன்னொரு அப்பாயின்மெண்ட் வைப்பாங்க. அடுத்த வருஷம் February மாதம் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அடுத்த வருஷம். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஆனால் ஆண்டவருக்கு அடுத்த வருஷம், அது வரைக்கும் நம்ம எப்போ என்ன நடக்குமோ தெரியாமல் நாம் பொறுமையாக காத்திருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறுவதுக்கு இயேசு சொல்கிறார், நீ போய் காத்திருங்கன்றார். அவர் ஆண்டவர் சொல்லலை எத்தனை நாள் காத்திருக்குன்னு சொல்லலை. ஆனால் தான் ஒரு வேளை அந்த கூட்டத்தில் வந்தவங்க நினச்சிருப்பாங்க, அது முதல் நாள் வந்தோம் ஒன்றுமே காணும், இயேசு என்னமோ சொன்னார், என்னமோ வரோன்னாரு, ஒன்றுத்தையும் காணுமே. அவங்க மேலே இடத்துல தானே இருந்தாங்க, எட்டி பார்த்துருப்பாங்க. எட்டி பார்த்தோன்னா அங்கே நிகழ்ச்சி எல்லாம், அந்த ஜெருசலம் வந்து பண்டிகை, உலகத்திலேருந்து எல்லாம் அங்கே வந்து எல்லாம் செலிப்ரேஷன் ஓடுது. அவன் கிளம்பிட்டான். ஒரு வேளை இருந்திருக்கலாம் ராஜா, ஏன்னா நம்மளை சுற்றி நிகழ்ச்சி நடக்குது, அங்கே ஒரு நிகழ்ச்சி, இங்கே ஒரு நிகழ்ச்சி, நம்மளால் நல்லா இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா அங்கே இருக்குது, இங்கே வருது, அவங்க சாலம் அங்கே போனாங்க, இப்போ அங்கே போ, அங்கே இன்னும் திருவிழா, அங்கே இன்னும் ஒரு நிகழ்ச்சி, நம்ம அங்கே ஓடிடுவோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்கேயாச்சும் போய் கண்டுபிடிக்காது, இருக்காது. நான் நினைக்கிறேன் ஒரு கற்பனை உலகம்தான். ஏன்னா அவங்க இல்லையே அங்கே, ஏன்னா அந்த இடத்துல ஒரு பண்டிகை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை ஒரு 2-3 நாள் முடிஞ்சோன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம்ப்பா, நம்ம வேலையை திரும்ப ஆரம்பிப்போம், நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லி இன்னும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா 500 பேர் பார்த்தாங்க, ஆனால் இருந்தது 120 பேர் தான். ஏதாவது நடந்திருக்கும், அங்கே ஒருத்தர் பேசியிருப்பாங்க. அந்த அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்களா, ஒரு காரியம் நடக்குது. அந்த பரிசுத்த ஆவிக்கு காத்திருங்கப்பான்னு இயேசு சொல்லிவிட்டு அந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காத்திருக்கிற வேலையில் அவங்க இன்னொரு காரியம் செய்கிறாங்க. என்ன காரியம்? எலெக்ஷன் நடக்குது. நீங்கள் கவனிச்சிங்களா? அதில் அது காத்திருக்கிற வேலையில் ஒரு எலெக்ஷன் நடக்குது.
படிச்சிருக்கீங்களா ராஜா? நான் அதை படிக்கும்போது என்னடா அது, உங்கள் காத்திருக்கும் போது அவங்க எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ண சொன்னாரா, எலெக்ஷன் செய்ய சொன்னாரா? ஏன்னா வசனத்தின்படி யூடாஸ் வந்து அங்கே இல்லை, அதனால் நமக்கு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள எலெக்ஷன் செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அப்படின்னு கேட்போம். இந்த யூடாஸை கந்தி பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, இவங்களை நம்ம உண்டி பண்ணுவோம், உண்டி பண்ணாங்க பாருங்கள். அது இடையில அதுக்குள்ளே எலெக்ஷன்லாம் நடக்குது. அந்த வசனம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அங்கே இயேசு வந்து ஜெபம் தான் பண்ண சொன்ன, எலெக்ஷன் பண்ண சொல்லலை. ஆனாலும் அவங்க செஞ்சாங்க, வசனத்தை நோட் பண்ணி அதுபடி செஞ்சாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் மத்தியாஸ் போல், அந்த மத்தியாஸ் அதோட காணும். சனத்தில் பரிசுத்த ஆவி ஒன்று வரையில் எலெக்ஷன் நடக்குது. பரிசுத்த ஆவி வரலை, ஆனால் எலெக்ஷன் நடக்குது. ஒரு ஆள் வராங்க, அப்புறம் அதோடு தொடர்ந்து அவங்க காத்திருக்கிற வேலையில் நண்பர்களே, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் கூடி ஜெபிக்கிற வேலையில் பைபிள் சொல்லுகிறது, ஆவியானவர் அவர்கள் மேலே நாவின் அக்கினியாக இறங்கினார். அல்லேலூயா, இறங்கினார். அதோடு தான் பிரியமானவர்களே சபை ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கின்றோம். எல்லார் மேலேயும் இப்போ ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் வந்து ஒரே ஆவியானவர் அந்த 120 பேரை ஒவ்வொரு தலையிலையும் ஒரு அக்கினி வந்தது. இப்போ ஆண்டவருடைய திட்டம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து மட்டும் தேவனுடைய திட்டம் இல்லை. அதனால தான் இயேசு சொல்ல, நான் போகிறது நல்லது, நான் போனேன்னா ஆவியானவர் எல்லாரும் மேலே வருவார். அல்லேலூயா. இயேசு ஏன் சொன்னால் நான் போகிறது பிரயோஜனம் என்றால், ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. இயேசு ஜெருசலத்தில் இருந்தார். அங்கே இருக்கும்போது அந்த ஜெருசலத்தில் அங்கே மட்டும்தான் அவரால் ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அவர் சுகப்படுத்த முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கம் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் ஒரு ஆள் தான். அதான் அவன் சொல்கிறேன், நான் போகிறது நல்லது, நான் போனேன்னா நான் இங்கே உலகத்தில் ஒரு இடத்துல தான் நான் ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் நான் போகிறது நல்லது, பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது இந்த ஒரு இடம் மட்டுமல்ல, உலகம் எங்கும் ஆவியால் வழிநடத்தப்பட ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஒவ்வொரு மேலையும் ஊற்றினார். இந்த ஜெருசலேமில் மட்டும் நான் என்னுடைய ரட்சிப்பை ஆரம்பிக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. உலகம் எங்கு போக வேண்டும் என்றால் பிரயோஜனமான ஒன்று, நீங்கள் உங்கள் மேல் ஆவியானவர் வர வேண்டும். அதான் சொல்கிறார், நீங்கள் ஜெருசலேம், யூதா, சமாரியா, உலகம் எங்கும் போக வேண்டும். ஏன்னா எருசலேம் மட்டும் நான் நோக்கமாக இல்லை, உலகமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரயோஜனம் என்று ஆவியானவர் தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. அந்த ஜெருசலேத்தில் அந்த அப்பர் ரூமில் தோமா இருந்தார். தோமா மேலே ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த மனிதன் தேவனால் ஏவப்பட்டு அந்த நாட்களில் இந்தியா தேசத்துக்கு போயிருக்கிறாருங்க. இந்த பரிசுத்த ஆவி வராவிட்டால் இங்கே நடந்திருக்காது பாருங்க. இயேசு இங்கேயே ஊழியத்தை முடிச்சிருப்பார். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன, இந்த ஊழியம் உலகம் எங்கே போக வேண்டும். ஆனால் நான் போகிறது முக்கியம், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். ஏன்னா நீங்கள் தான் உலகத்துக்கே போக போகிறீங்க. அப்போ தோமா இந்தியாவுக்கு வந்தார் பாருங்க. இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்து அங்கே அநேக பிராமின் பீப்புளை ரட்சிப்புகளை கொண்டு வந்து தன் ஜீவனை கூட்டார். அங்கே அநேக பேர் ரசிக்கப்பட்டாங்க. அவங்களும் பரிசுத்தாவி போயிட்டாங்க. அந்த இந்தியா தேசத்துலேருந்து மலேசியாவுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. பல பேர் மிஷினரியாக வந்தாங்க பாருங்கள் மலேசியாவுக்கு. இங்கே வந்து அசம்பிளி ஆஃப் காட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள், இயேசு சொன்னார்ல, இது உங்களுக்கு பிரயோஜனம் என்று. ஏன்னா நான் இங்கே ஒரே இடத்துல தான் நான் உங்களையும் செஞ்சேன். ஆனால் உங்ககிட்ட ஆவியான வரும்போது நீ உலகம் எங்கே போவீர்கள். இன்றைக்கி மலேசியாவுக்கு சுவிசேஷம் வந்திருக்குன்னா ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு வந்ததுனால தான், பரிசுத்த ஆவியான அந்த மனிதனுக்குள்ளே வந்ததுனால தான் அவர்கள் இந்த மலேசியாவுக்கு வந்து இந்த நாட்டிலே சுவிசேஷத்தை விதைத்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அனைவரும் ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு மனிதன் மேலே ஆவியானவர் இறங்கி அந்த மனுஷன் தேசத்தை விட்டு கடந்து வந்து இந்த நாட்டிலே சுவிசேஷத்தை அறிவித்தான். அதான் ஆண்டவர் சொல்கிறான், நான் போகிறது நல்லது, நான் போனால் தான் நீங்கள் எல்லாம் போவீங்க. நான் ஒரு ஆளாக ஊழியம் செஞ்சேன், நான் போகிறது நல்லது, ஆனால் பரிசுத்தாய் வந்தால் எல்லாரும் ஊழியம் செய்வீங்க. அல்லேலூயா. இந்த அன்பானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், இன்று கர்த்தர் நம் சபை மட்டுமல்ல எல்லா சபையும் பரிசுத்தாவின் சபையாக மாற்றுவாராக. அல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாசப்படுங்க. தேவன் நம்மை அனைவரும் கொண்டு பயன்படுத்த போகிறான்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த செய்தி இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்குறான்றா நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் தேவனுடைய கருவியாக மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளில் இறங்கினார். ஏன்னா ஒரு இடத்துல சுவிசேஷம் நிற்கக்கூடாது, உலகம் எங்கே போக வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருடைய கருவியாக நீங்கள் ஆயத்தமாக உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த மாலை வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். அப்படி வருகை ஏன் தாமதமாக இருக்குன்றா, சுவிசேஷம் இன்னும் ரொம்ப இடத்துல போல. ஆனால் சுவிசேஷம் இப்போ வேகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா மீடியா இருக்குது, இன்றைக்கி யூடியூப் இருக்குது, இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் வேகமாக போயிட்டு இருக்கு. இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி? ஹல்லேலூயா. இயேசுவின் வருகைக்காக ஆதி சபை காத்திருத்தது போல இன்று நீங்கள் நாளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு புரிஜனம் என்று இயேசு சொன்னார், உங்களுக்கு நல்லது என்று இயேசு சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்கு நன்மை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி அமர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, ஆவியானவரே என் வாழ்க்கையை நிரப்புங்க. பைபிள் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். இன்று இரவு பரிசுத்த ஆவியால் நிரப்புற வாழ்க்கை எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? தேவனே என்னை நிரப்பும், தேவனே உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும். தாகத்தோடு இருந்தால் தேவ ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சாட்சியாய் மாறுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனால் பயன்படுத்துகிற கருவியாக மாறிவிடுவீர்கள். சமாரிய பெண்ணை கொஞ்சம் நோக்கி பாருங்கள், சமாரிய பெண்ணை நோக்கி பாருங்கள். வாழ்க்கையிலே 5 புருஷன் இருந்தும் திருப்தியே இல்லை. நான் சொல்கிறேன், ஆவியானவர் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். மனிதன் உங்களை திருப்தியே படுத்த முடியாது. திருப்தி உள்ள வாழ்க்கை வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கருவியாய் மாறுங்கள், பரிசுத்த ஆவியானுடைய கருவியாய் மாறுங்கள். இந்த இரவு ஆண்டவரே என் இருதயத்தை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. கைகளை உயர்த்தி, ஏன்னா பைபிள் சொல், தாகம் உள்ளவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். 10 சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் 10, இன்னும் நிரப்ப என்னை ஃபீல் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னும் என்னை நிரப்புங்க, இன்னும் என்னை நிரப்புங்க, இன்னும் என்னை நிரப்புங்க. நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். வாரும் ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று தேவ ஆவியானவரை நோக்கி பார்ப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவர் குடும்பத்துக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவர் திருமண வாழ்க்கைக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்துக்கு தேவை. அவன் நம்ம நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஓ, நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக காணப்படுவோம். பரிசுத்த ஆவி வரும்போது ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவர் தருகிறார். பரிசுத்த ஆவி வரும்போது ஒரு தெய்வீக பலத்தை தருகிறார். பரிசுத்த ஆவி வரும்போது அவர் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன், அவர் உங்களோடு என்றென்றைக்கும் சதா காலம் இருப்பார் என்று. அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், சகல சத்தியத்தை நடத்துவார். ஏராளமான நன்மையை நாம் பெறுவோம். அது உங்களுக்கு புரோஜனம் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணிப்போமா? சில நேரம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கின்றேன், உன் கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கின்றேன், உங்களுடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவி கருவியா மாற வேண்டும், அது தேவனுடைய சித்தம். பரிசுத்த ஆவியோட கையிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய இருக்கிறார். வேலையிடத்திலே உங்களை சாட்சியாய் உயர்த்துவார், ஆபீஸில் உயர்த்துவார். நீங்கள் எங்க போனாலும் ஆவியானவர் உங்கள் மூலமா நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க உலகத்தை இம்பாக்ட் பண்ணணும். நீங்க உலகத்தை கலக்கிற ஒரு ஆசீர்வாதமான கருவி, உலகத்தை கலக்கிற ஒரு கருவியாக தேவன் உங்களை மாற்றுவார். நீங்கள் போன் பண்ணி ஜெபம் பண்ணினால் அற்புதம் நடக்கும். நீங்கள் கை வைத்த அற்புதம் நடக்கும். நீங்கள் சுவிசேஷம் சொன்னா விதைக்கப்பட்ட இடத்திலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவரை நாம் தேடுவோம், அவரை எதிர்பார்ப்போம், அவரை சார்ந்திருப்போமாக.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. இந்த கூட்ட முடிவுக்காக, இந்த செய்திக்காக ஷேலி முன்பதாக வந்து ஜெபம் செய்வார்கள். நம்ம அவர்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி பிதாவே, நன்றி ராஜா. என்ற நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி அப்பா. அப்பா எங்க மத்தியில ராஜா நீங்க வாசம் செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டதுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே அசைவாடி ராஜா. அப்பா எல்லா விதமான நன்மை ராஜா, ஜீவனுள்ள வார்த்தை ராஜா, ஒவ்வொருத்தரையும் ராஜா பெற்றுக்கொண்டு ராஜா இந்த உலகத்துல போய் ராஜா அப்பா உங்களோட வில் எதுவோ அதை செய்ய ராஜா வழிகளை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நீர் மாற்றமே போதும் ராஜா, உங்களோட கிருபை மாற்றமே போதும் ராஜா. நீங்க ராஜா எங்க மத்தியில இருந்து ராஜா அற்புதம் அதிசயம் செய்யற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. எங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாதபடியாக அப்பா, பயம் இல்லாதபடியாக அப்பா அப்படியாக நிறைவா நடத்தி ராஜா நாங்க பாக்கியவான் என்று ராஜா எங்களை நிலை நிறுத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் தேவனே, உலகம் முழுதும் ராஜா உங்க சுவிசேஷம் போய் சேர ராஜா எங்களை உங்க கருவியா பயன்படுத்தும் ஐயா. அப்பா நீங்க சொல்லுங்க ராஜா, ஒரு வார்த்தை போதும் ராஜா அப்பா உங்க சுவிசேஷம் ராஜா அப்படியாக போய் சேரும் தேவனே. நீரப்பா எங்களோட பழங்கள் ராஜா உங்க கையில வரிந்து வைத்திருக்கிறீர் ஐயா. அப்பா நீங்க எங்க உள்ளத்துல இருக்கிறீரே ராஜா அப்படியாக வெளிப்படுத்த ராஜா நீர் எங்களை ஆளுகை பண்ணும் அப்பா. மூடிக்கொள்ளும் ராஜா, செய்யற வேலைகளை ஆசீர்வாதம் பண்ணும் ராஜா. உண்மையே நோக்கி நாங்க பாக்கிறோம் ராப்பா. நீங்க ராஜா ஹல்லேலூயா நடத்த ராஜா அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ராஜா நீங்க தொட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ ராஜா இன்றைக்கு கொடுத்த மன்னாவுக்காக நன்றி, நன்றி ராஜா. அப்பா இந்த மன்னாவை அப்படியாக அபியாசப்படுத்த ராஜா அப்பா உங்க பலனை நீங்க கொடுப்பீரப்பா. நன்றி 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 தேவனே, நீரே பெரியவராய் இருக்கிறீர் ஐயா. சமாரியன் பொண்ணு போல ராஜா உலகம் முழுதும் போய் ராஜா உங்க சுவிசேஷ சொல்ல ராஜா எங்களை பயன்படுத்தும் அப்பா, பயன்படுத்தும் ராஜா. ஆம் தேவனே, கதவுகளை திறக்கத்தக்க செய்யப்படுறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு அப்போஸ்தலரை உண்டாக்க போறதுக்காக நன்றி, நன்றி ராஜா. வரப்போற ஜெனரேஷனை ராஜா ஆசீர்வாதம் பண்ணுங்க ராஜா. அப்பா ஒரு போதும் ராஜா ஒரு ஆத்மாவும் ராஜா வீணானபடியாக ராஜா நீங்க ராஜா உங்க உள்ள கையில ஏந்தி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அறுவடை ஏராளம் ராஜா, லேபர்ஸா குறைவா இருக்காங்க ராஜா. உங்களோட லேபர்ஸா நாங்க இருக்கிறோம் ராஜா, நாங்க இருக்கிறோம் ராஜா. எங்களை பயன்படுத்தும் ராஜா ஒவ்வொரு விஷயத்திலையும் ராஜா அப்படியாக ராஜா உங்க முத்திரையின் மோதிரமா எங்களை பயன்படுத்தும் அப்பா. கண் நோக்கி பார்த்து ராஜா ஒவ்வொருத்தையும் தொடும் ராஜா. ஆவியானவரே, அப்போஸ்தலர் நாட்கள் மட்டும் இல்லாதபடியாக ராஜா எல்லா நாட்களையும் ஆவியானவரே எங்க மத்தியில இருந்து அப்பா அப்படியாக கிரியை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நடத்தும் அப்பா, எங்களை நடத்தும் ராஜா. ஒரு குறை இல்லாதபடியாக கிறிஸ்துக்குள் வாழ்ற பிள்ளைங்களா அப்பா நீங்க நடத்துறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. எங்களை உங்க இடத்துல சப்மிஷன் பண்றோம் அப்பா. எஸ் லார்ட், நீங்க ஆளுகை பண்ணி ராஜா ஒவ்வொருத்தையும் எழுப்ப வைக்கிறதுக்காக நன்றி. காஜாங் பட்டணத்தை ராஜா முற்றிலும் ராஜா கிறிஸ்துக்குள் வாழ்ற பட்டணமா நீங்க ஆக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே இருந்து மீண்டும் ராஜா சுவிசேஷம் புறப்பட ராஜா ஒவ்வொருத்தரையும் நீ பயன்படுத்துவீரே ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உங்க ஜீவனுள்ள வார்த்தை நாங்க பெற்றுக்கொண்டோம் அப்பா, பெற்றுக்கொண்டோம் ராஜா. ஒரு போதும் ராஜா நாங்க உலக இச்சையில உருவாதபடியாக ராஜா தேவ ராஜ்யத்தை கட்ட ராஜா எங்களை நடத்தும் அப்பா. நன்மை எல்லாம் உண்மை இடத்துல நாங்க பெற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீர் அப்பா எங்களை ஆளுகை பண்றதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. பா முற்றிலும் ராஜா எல்லாவற்றையும் உங்க கருத்துல வைத்து அப்படியாக உங்களே நோக்கி நாங்க உங்க பின் வர ராஜா பாதைகளை திறக்கிறதுக்காக, ஞானம் கொடுக்கறதுக்காக, பலன் கொடுக்கறதுக்காக, ஆவியானவரை ஒவ்வொருத்த மேலேயும் நீங்க ஊற்றுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
பேசுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. அவர் ஒரு அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் நீங்கள் வீடு செல்லும் போது உங்களோடு செல்வதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன்.